ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப சிம்பிளான சாஸ் எதுவுமே யூஸ் பண்ணாத ஒரு டேஸ்டான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு 100 கிராம் அளவு பன்னீரை இந்த மாதிரி மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணி ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு இந்த பன்னீரை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ண பன்னீர் தனியாக இருக்கட்டும். இப்போ அதே கடாயில் இன்னும் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி 2 பல்லு பூண்டை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ இதில் சேர்க்குறதுக்காக ஒரு பச்சை மிளகாய், ஒரு 10 பீன்ஸ், கூடவே ஒரு 2 மீடியம் சைஸ் கேரட்டை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துட்டு காயை 2 நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இடையில கலந்து கொடுத்துக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம சாதம் சேர்த்துக்க போகிறோம். நான் இன்றைக்கி மெஷரிங் கப்பில் 3/4 கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்து அதை நல்லா கழுவி ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறமா சாதமாக வடித்து அதை நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சாதம் நல்லா ஆறி இருக்கணும், அப்போ தான் உடையாமல் இருக்கும். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய் மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடாமல் இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. சாதத்தில் நான் உப்பு சேர்த்துருக்கிறதுனால கரெக்டாக இருந்தது உப்பு. உங்களுக்கு பத்தாத மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த டைமில் சேர்த்துக்கோங்க. ஹை ஹீட்டில் வச்சு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற பன்னீர் கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து ஹை ஹீட்லேயே ஒரு 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.